ஸ்பெயின் மற்றும் போர்த்துகலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மின்தடைக்கு பிறகு ஜெர்மன் மக்களை தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறிய அவசர மின் ஜெனரேட்டர் இருப்பது நல்லது என பவேரியாவின் பொருளாதார விவகார அமைச்சர் ஐவான் கர்ட் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்தடை ஏற்பட்டாலும் மக்கள் குளிர்சாதன பெட்டி போன்ற முக்கியமான சாதனங்களை இயக்க முடியும். எவ்வாறாயினும் ஜெர்மனியில் பாரிய மின்தடை ஒன்று ஏற்பட வாய்ப்பில்லை என ஐவான் கர்ட் தெரிவித்துள்ளார். ஆனால் சைபர் தாக்குதல்கள் அல்லது பயங்கரவாதத்தால் மின்தடை ஏற்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் தயாராக இருப்பது நல்லது என்று அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் மின்தடை ஏற்பட்ட போது ஜெனரேட்டர்களை தவறான வழியில் மக்கள் பயன்படுத்தியதால் மக்கள் இறந்தனர். இதனால் ஜெனரேட்டர்களை பயன்படுத்துவது சிறந்ததல்ல என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை ஸ்பெயின் மற்றும் போர்த்துகலில் ஏப்ரல் 28 அன்று மின்தடை ஏற்பட்டது. இதன்போது வீடுகள், பொது போக்குவரத்து மற்றும் உணவகங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மருத்துவமனைகள் போன்ற சேமிப்பு மின்சாரம் உள்ள இடங்களில் மட்டுமே மின்சாரம் இருந்தது. இதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத போதிலும் தற்போது பெரும்பாலும் அனைத்து இடங்களிலும் மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.